பெஞ்சல் புயல் என்பது பிற்பகலில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து வருகிறது. அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சென்னையில் மொத்தம் 3 சுரங்கப்பாதைகளில் மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் 3 சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. குறிப்பாக மாணிக்கம் நகர், ஸ்டான்லி நகர், பெரம்பூர் சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கியிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே பெஞ்சல் புயல் இன்று பிற்பகலில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் புதுச்சேரிக்கு அருகே அது கரையை கடக்க இருக்கும் சூழலில் தற்போது புதுச்சேரியிலிருந்து கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவிலும் பெஞ்சல் புயல் என்பது மையம் கொண்டிருக்கிறது. இது தற்போது 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய சூழலில் மேலும் மழை மற்றும் காற்றின் வேகம் என்பது அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையிலிருந்து தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டிருக்கும் நிலையில் இது தொடர்பான விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சென்னையில இருந்து தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. 7 கிலோமீட்டர் வேகத்துல இந்த புயல் நகர்ந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேகம் என்பது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது இன்னும் குறைந்து பிற்பகலில் கரையை கடக்கும் என்பது மாலை என்று தாமதமாவதற்கு வாய்ப்புகள் உள்ளதா? அதாவது பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 9 ஒரு 15 மணி நேரமா பாத்தீங்கன்னா இந்த புயலானது வடமேற்கு திசையில நகர்ந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா வடமேற்கு திசையில நகரும்ங்கிறது நம்ம கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்பார்த்த ஒண்ணு. பட் ஆனா வடமேற்கு திசையில நகர்ந்துட்டு இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது இது வடமேற்கு திசையில நகரணும். அது இனி கடந்த ஒரு 2-3 மணி நேரமா பார்த்தோம்னா கொஞ்சம் மேற்கு திசையில நகர்றதுக்கான இது தெரியுது. அதனால திசை மாறும் போது இதே மாதிரி மெதுவாதான் போகும், வேகம் எடுக்காது. பெரும்பாலும் இன்று மாலை அல்லது ஒரு முன்னிரவு போல இந்த கரை கடக்கும் நிகழ்வு தாமதமாகும்னு நினைக்கிறேன் நான். தற்போது வரை சென்னையில கனமழை பெய்து வருவதை பார்க்க முடிகிறது. அதிகாலை முதலாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் காரைக்காலில் பெரிய அளவில் மழை இல்லை. இனி அங்கு மழை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இந்த பெஞ்சல் புயலானது புதுச்சேரிக்கு கிழக்கு பகுதியில் இருக்கு. பெரும்பாலும் புதுச்சேரிக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கரையோர பகுதிகள்ல மழையின் தாக்கம் கம்மியா இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வடமேற்கு திசையில நகராம பெரும்பாலும் இது வடமேற்கு திசையில நகர்ந்துட்டு இருக்கு. அந்த நார்த்வர்ட் மூவ்மெண்ட்னால என்ன ஆகுதுன்னா இது இன்னும் கொஞ்சம் மேல வந்திருக்கு, கரையொட்டி வராம. அதனால மழை அதிக மழை நிகழ்வுங்கிறது பெரும்பாலும் புதுச்சேரிக்கு வடபகுதியில தான் இருக்குமே தவிர புதுச்சேரிக்கு தெற்கு பகுதியில இருக்கிறதுக்கு தற்போதைய நிலையில வாய்ப்பு குறைவு. வானிலை படிவங்கள் சில படிவங்கள் கடைசி இல்லைங்களா, அதாவது கரை கடக்கும் நிகழ்வுக்கு ஒரு 6 முதல் 9 மணி நேரம் முன்னாடி இருக்கிற பீரியட்ல ஒரு மேற்கு தென்மேற்கு நகர்வு இருக்கக்கூடும் அப்படிங்கிற கணிப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல புதுச்சேரி மற்றும் சிதம்பரம் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் மழை பார்க்கலாம். பட் பெரும்பாலும் டெல்டாவிற்கு மழைக்கு வாய்ப்பு, கனமழைக்கான வாய்ப்பு குறைவுன்னு நான் நினைக்கிறேன். டெல்டாவில் கனமழைக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ECR, OMR சாலைகள்ல பிற்பகல்ல மக்கள் பயணிக்க வேண்டாம், அரசு பேருந்துகளும் அங்கு இயக்கப்படாது பிற்பகல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அங்க மழை பொழிவு என்பது எப்படி இருக்கும்? சென்னை புறநகர் பகுதிகளில் போக போக இன்னும் மழை அதிகரிக்குமா? அதாவது நீங்க இந்திய வானிலைத்துறையோட லேட்டஸ்ட் புல்லட்டினை பார்த்தா அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்ட்ரல் டென்ஸ் ஓவர்காஸ்ட், அதாவது அடர்ந்த மேக குவியல், ஒரு புயலுக்கான அடர்ந்த மேக குவியல் வட கடலோர தமிழக கரையில உராய ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டார்டட் டு இன்டராக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது எப்படின்னா இந்த புயலின் அடர்ந்த மேக குவியல் கரையோர தமிழகம், வட கடலோர தமிழகம் மற்றும் தெற்கு கடலோர ஆந்திரா இந்த பகுதியில இப்போ ஊடுருவ ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா மழையின் வேகம்
படிப்படியா அதிகரிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம மழையில வந்து விட்டு விட்டு மழை பார்த்தோம். இன்று நள்ளிரவுக்கு அப்புறம், அதாவது அதிகாலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மழை வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்துட்டு இருக்கு. சில சமயங்கள்ல கனமாவும், சில சமயம் வந்து சாரல் மழையுமா இருக்கு. ஸோ இதே நிலை தொடரும். அதே மாதிரி மழையின் வேகமும் அதிகரிக்கும். ஸோ புதுவை மற்றும் சென்னைக்கு இடைப்பட்ட கரையோர பகுதிகளில் தொடர்ந்து மழை நீடிக்கும். ஸோ அந்த பகுதிகளில் வந்து மக்கள் பயணிப்பது தவிர்த்திடலாம். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேறு எந்தெந்த மாவட்டங்களில் எல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் உள்ளது? இன்று இரவு, இன்று மாலை அல்லது இரவு கரை கடந்த பிறகு மேலும் மேற்கு நோக்கி நகரும் போது உட்புற பகுதிகள், அதாவது வட தமிழக உட்புற பகுதிகள், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்ட பகுதிகள், அதுக்கப்புறம் மேற்கு உட்புற மாவட்ட பகுதிகள், அதாவது சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் போன்ற மாவட்ட பகுதிகள், நீலகிரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வந்து சப்சிக்வெண்ட்லி, அதாவது முதல்ல வந்து திருவண்ணாமலை மற்றும் உட்புற தமிழகம், அதுக்கப்புறம் மேற்கு உட்புற தமிழகம், இங்கே வந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். இது வந்து கரை கடக்கும் நிகழ்வுக்கு அப்புறம் தான். கரை கடந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு இந்த மாவட்ட பகுதிகளில் மழையின் தாக்கம் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு நேரம் நீடிக்கும், நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு ஸ்ரீகாந்த்.